உறவுகளே, என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? இன்னைக்கு என்ன உறவுகளே? சனிக்கிழமை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு என்ன உறவுகளே உங்கள் வீட்டை ஸ்பெஷல்? நம்ம வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கடையல். முருங்கைக்கீரை கடையல், அப்புறம் வந்து புடலங்காய் தொட்டுக்க, அப்புறம் வந்து சோறு இன்னைக்கு வந்து உப்பு போட்டு பொங்கணும் உறவுகளே. இது வந்து சாதம் கொஞ்சம் கொல்லைக்கு வந்து இன்னைக்கு ஆள் வந்திருக்காங்க. ஏன்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மரம் நம்ம கோழி பண்ணைக்கு பக்கத்தில் இருக்கிற மரம் இருக்கு இல்லையா, அது வந்து வெட்டுறதுக்காக இன்னைக்கு ஆள் வந்திருக்காங்க உறவுகளே. ஏன் அந்த முந்திரி மரத்தை நாங்கள் வெட்டுறோன்னா அது நிறைய ஆனால் காய்ச்சும் தான், ஒரு 2-3 மூட்டை காய்க்கிற மிஞ்சுக்கு தான் அது ஏன் நாங்கள் வெட்டுறோம்னு பார்த்தீங்கன்னா கோழி பண்ண உள்ளார காற்று சுத்தமாக போகவே மாட்டேங்குது உறவுகளே. அதனால வந்து கோழி வந்து நிறையா வந்து சாகுது. அதனால தான் சரி, அதனால தான் சாகுதா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு தான் அந்த கோழி கொட்டாய்க்கு பக்கத்தில். ஏன்னா காற்று வந்து உள்ளே புந்து போகிறதுக்கு வெளியில் போகிறதுக்கு வழி கிடையாது. ஏன்னா அடைச்ச மாதிரி இருக்குது, ஒரு பக்கம் சுத்தமாக காற்று வர சைடு அடைச்ச மாதிரி இருக்குது. அதனால அந்த முந்திரி எல்லாமே வெட்டுது உறவுகளை. இன்னைக்கு வெட்டிட்டு அந்த இடத்துல வேறு ஏதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாப்போம், வாழை வைக்கிறேன்னா ஏதோ இதை வைக்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட சொல்லிட்டேன் உறவுகளை. வெட்ட இன்னைக்கு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. கொல்லைக்கு நான் போகணும். அப்புறமேலு சாப்பிட்டுட்டு தான் போகணும். அங்கே அவங்களுக்குலாம் சாப்பாடு கிடையாது, அவங்களுக்குலாம் காசுக்கு வாங்கி கொடுக்குது இன்னைக்கு சாப்பாடு. என்னன்னு தெரியல உறவுகளே, எனக்கு உடம்பு ஒன்றும் சரியில்லை. நேற்றுலேருந்து எனக்கு உடம்பு சரியில்லை. இந்த சோல்ட்ரு கை வந்து இப்படி தூக்க முடியல, இறக்க முடியல, கை வலிக்குது உறவுகளே. நேற்றுலேருந்து தான் வலிக்குது. இவ்வளோ நாளெல்லாம் எனக்கு எதுவுமே இருந்தாது. சளி பிடிக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அந்த கை வந்து சுட்டு வலிச்சுக்கிட்டே இருக்குது. என்னன்னே தெரியல உறவுகளே. எனக்கே ஏன் வலிக்குது, எதுக்கு வலிக்குதுன்னே எனக்கே தெரியல. வலிக்குது. இது என்ன பொங்கல்னு பார்த்தீங்கன்னா உறவுகளே, பச்சரிசி பொங்கலுக்கும் முருங்கைக்கீரைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? என்னன்னு மறக்காத கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் இன்னைக்கு பொங்கினேன். எனக்காக தான் உறவுகளே நான் பொங்கினேனே. அவர் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து சாதம் வச்சுட்டேன், சோறு தவிர மண்பானையில் சாதம் வச்சுருக்கேன். எனக்காக தான் முருங்கைக்கீரை கடையில். எனக்கு முருங்கைக்கீரை கடையெல்லாம் பிடிக்கும் உறவுகளே. உங்களுக்கு பிடிக்குமா? முருங்கைக்கீரை கடையில் பொங்க சோறு அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தட்டு வர உள்ள இருக்கு. புடலங்காய் தொட்டுக்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உறவுகளே. என்னோட உறவுகள் வீட்டில் என்ன சாப்பாடு? வாங்க உறவுகளே சாப்பிட்லாம். கை ஆனால் கொதிக்குது. இது ஆரம்பத்துக்கு லேட் ஆகும். சூப்பராக இருக்கு உறவுகளே. இந்த மாதிரி நீங்கள் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு மிளகு பொங்கல் உப்பு போட்டு பொங்கல், உப்பு போட்டு பச்சரிசியில் பொங்கி இந்த மாதிரி முருங்கைக்கீரை கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே லாங் வீடியோலாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. ஷார்ட்ஸு எல்லாமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. வியூஸ் போகவே மாட்டாங்க என்னன்னே தெரியல. அங்கே போய் நான் சாப்பிட ஆரம்பிச்சாலே எல்லாம் வந்துடும் ஒரு காக்கா கோழி எல்லாம் வந்துடும்.
ஒரு டைம் வச்சுட்டேன். கோழிக்கு வச்சா காக்கா திங்கிட்டு, காக்கா வச்சா கோழி திங்கிட்டு. பசங்களாம் இல்லாத தனியா சாப்பிட ஒரு மாதிரியா இருக்கு. பொல்லங்காய் தொட்டுக்கைக்கு முருங்கைக்கீரைக்கு செம்ம டேஸ்ட்டு. இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை பச்சை மிளகாய் போட்டு தான் ஒரு கடைஞ்சா. ஆனால் செம்ம டேஸ்டாக இருக்கு. சாப்பிட ஆசையாக இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வேக போட்டு நான் ஏற்கனவே நிறைய வாட்டி வீடியோ போட்டிருக்கேன். ஒரு அண்ணன் கேட்டார் முருங்கைக்கீரை கரைஞ்சி வீடியோ போடுமா அப்படின்னாரு. நான் நிறையா வாட்டி அதே தான் போட்டிருக்கேன். அதனால தான் நான் போடல. ஃபஸ்ட்டு வீடியோவே என்னோடது, 2வது வீடியோவே 3வது வீடியோ தெரியல, முருங்கைக்கீரை கரைஞ்ச வீடியோ தான். ஆனால் மிளகாத்தூள் போட்டேன். இது வந்து பச்சை மிளகாய் பருப்பு வேக போட்டு பச்சை மிளகாய், அது கூட தக்காளி, மிளகு, சீரகம், பூண்டு எல்லாத்தையும் வேக வச்சு பருப்பு வந்து வெந்த பிறகு கீரை அள்ளி வச்சு ஒரே கொதியில் எடுத்து தண்ணி எடுத்துட்டு கடைஞ்சி அப்படியே ரவை போட்டு பெருங்காயத்தூள் அப்படியே கீரையிலே ரவை போட்டு கடையக்குள்ளே போட்டு கடைஞ்சிட்டு அப்படியே எண்ணெய் கடுகு போட்டு தாளித்து கொட்டி இறக்குனா சூப்பரான கீரை கடையில் ரெடி வருவாங்க. ஆனால் கையாலே கடையணும். ஆமாம், அப்படி கடைஞ்சா மட்டும்தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் கீரை கடைஞ்சா எல்லாமே அடிமை. அவ்வளோதான் உறவுகளே, உங்களை பார்க்க வச்சுட்டே நான் சாப்பிட்டுட்டேன். இப்படி வீடியோவில் பேசிக்கிட்டு என்னோட உறவு வீட்டிலாம் என்ன சாப்பாடு, இந்த மாதிரி இயற்கையான முறையில் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுங்க உறவுகளே. உடம்பு ஆரோக்கியமாக இருங்க. ஓகே உறவுகளே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.